யோவான் 1 அதிகாரம் 50வது வசனம். John chapter 1 verse 50. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். You will see greater things than these. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கீங்களோ அதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். In your life what you have seen up till now, he will do even greater. அப்ப அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்றார். The next verse says, you shall see heaven open and the angels of God ascending and descending upon the Son of Man. அப்போ இந்த சம்பவம் நடக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, so the way this happens, நாத்தான்வேலை கூப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார். so Nathanael gets called by Jesus and says, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்பா நீ பிலிப்பு கூட மரத்தடியில நின்னு பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன்னு சொல்றாரு. Jesus says, I saw you and Philip talking under the fig tree. அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் ஒரு தீர்க்கதரிசி, என்ன நடந்துங்கறத முன்னாடி நமக்கு சொல்லிட்டார்னு நினைக்கிறாரு. What Nathanael thinks is that this guy is a prophet and he just said what's happened before. நான் இப்ப சொன்னது மட்டும் இல்லப்பா, இதுக்கு அப்புறமா நீ பார்க்க போறது இதை விட பெரியதா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. Then Jesus says, not just now, but what you will see after this will be even greater. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் अनेक காரியங்களை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லி இருப்பார். So even in your life God would have told you things through prophets. அப்போ நீங்க அத காதுகளால கேட்டு இருக்கீங்க. You have heard it through your ears. अनेक காரியங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். God has revealed many things to you. அப்போ அடுத்தபடியா என்ன சொல்றாரு, என்ன காண்பீர்கள்னு சொல்றாரு. Then what God says next is you will see. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கனா, கேட்டுக்கிட்டு இருக்க. What you are seeing now is you are hearing. ஆனா இனிமே என்ன பண்ண போற, நீ பார்க்க போறன்னு சொல்றாரு. He says next you will see. இவ்வளவு நாள் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க கேட்டிட்டு இருந்திருப்பீங்க. All these days you might have been hearing your future. ஆனா இந்த 2026ல நீங்க பார்க்க போறீங்க. But in 2026 you will see. அதுதான் அவர் சொல்றாரு. That's what he says. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ இப்ப கேட்டிட்டு இருக்கப்பா, ஆனா இனிமே நீ பார்க்க போறன்னு சொல்றாரு. Jesus says you are hearing now but you will see later. எப்படி பார்க்க போகிறேனா, தேவ தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. What you will see is angels working on your behalf. நீங்க பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, in John 2 verse 9, எல்லாருக்குமே தெரிஞ்சதான சம்பவம் தான். everybody knows this. கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. The wine at the wedding has run empty. அந்த இடத்துல 3 கேரக்டர் நம்ம பார்க்கலாம். In that setting we can see 3 characters. வேலைக்காரரை கூப்பிட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த மாதிரி கச்சாடிகளை நிரப்புங்கள் சொல்றாரு. Jesus calls the workers and says fill water in pots. வேலைக்காரர்கள்னா யாரு? Who are the workers? அவர் சொல்கிறதை செய்கிறவர்கள். They are people who do what he says. அப்போ நமக்கு கர்த்தர் யாரை வேலைக்காரர்களாக கொடுத்திருக்கிறார்? So even God has given us workers. ஏஞ்சல்ஸ் கொடுத்திருக்கிறார். He has given us angels. ஏனா பணிவிடையின் ஆவின் சொல்லப்பட்டிருக்கு. Because it's written as the Spirit. அப்ப தூதர்கள் உங்களுக்காக கிரியை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் இந்த வருஷத்துல. So in this coming year angels will work on your behalf. தூதர்கள் போகிறதையும் வருகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். You will see angels coming and going. अनेक நேரங்கள்ல நான் நினைக்கிறது இப்படிதான். Many times we think like this. என்னாலலாம் பார்க்க முடியுமா? Can I only see? என்னாலலாம் கேட்க முடியுமா? Can I hear? என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு Will these நினைக்கலாம். things happen in my life is what we may think. யாக்கோபு அப்படிதான் யோசிச்சிட்டு இருந்திருப்பான். That's how Jacob thought. ஆனா எப்ப தனிமையிலே தேவனோடு கூட அவன் செலவிட ஆரம்பித்தானோ, But the moment he was alone with God, எப்பொழுது தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு பார்த்தானோ, when Jacob saw the angels ascending and descending, அப்போ யாக்கோபு என்னும் ஒருவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டதான தருணமாய் அது that was காணப்படுகிறது. when Jacob was turned into Israel. உங்களுடைய வாழ்க்கையிலும் Even in your life, கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்களை what God wishes to do ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்த பண்ணிவிட்டார். has already been readied. இந்த 2026க்கான பிளான் ஆல்ரெடி he is having in his hands. And this plan in the coming year he already has in his hands. அப்ப அவருடைய கரங்கள்ல ஏற்கனவே அந்த பிளான் இருக்கு. He already has those plans. அப்போ கர்த்தர் அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாரு. So God is going to execute them. நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணல. Not you. கர்த்தர் உங்களுக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாரு. God will do it so on your behalf. முதலாவது கல்யாண வீட்ல திராட்சரசம் உண்டாக்கப்பட்டது உண்மைதான். First, it's true that the wine ran empty at the wedding. முதலாவதான திராட்சரசத்தை உண்டாக்கினவர்கள் மனிதர்கள். The first people who made the wine were human. ஆனா இரண்டாவதாக ஒரு திராட்சரசத்தை உண்டாக்கினவர் தேவன். But the second wine was prepared by God. அப்போ போன வருஷம் வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில अनेक காரியங்களை நீங்க செஞ்சிருக்கலாம். Perhaps in the last year you may have done things yourself. அது டேஸ்ட்லெஸ்ஸா கூட இருந்திருக்கலாம். It could have been tasteless. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கூட அதை செஞ்சிருக்கலாம். You might have done it with a lot of struggle. ஆனா இந்த வருஷம்
வருஷத்துல But this coming year, நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா if you read யோவான் 2:9 John 2:9, யோவான் 2:9 John, அப்போ எதை ருசி பார்க்கலாம்? திராட்சரசமாய் மாறின எதை ருசி பார்க்கலாம்? திராட்சரசம் இல்ல, தண்ணீரை ருசி பார்க்கிறான். he didn't look at the wine, he looked at the water that became wine. அப்போ தண்ணீரை ருசி பார்த்தாலே திராட்சரசமா தான் தெரியுது அவனுக்கு. So when he tasted the water, it tasted like wine. ஏனா கர்த்தர் அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி Because இருக்கிறார். God had changed the water to wine. அப்ப வெறுமையாய் இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையை So the empty life that you have, ருசியானதாக தேவனால் மாற்ற முடியும். God will turn it into something tasteful. என்னைக்காவது நம்ம தண்ணி டேஸ்டா இருக்குன்னு சொல்லிருக்கோமா? Have you ever said that water is tasty? ஆனா கர்த்தர் வந்து அந்த ஒன்றுமே இல்லாத டேஸ்ட்லெஸ் தான் அந்த தண்ணீரை அவரால டேஸ்டா மாத்த முடியும்னா, But if he can turn that tasteless water into tasteful wine, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வது அவருக்கு சாதாரணமான காரியம். then it's a just thing that he does that in your life and ours. அப்ப வேலைக்காரை நோக்கி எப்படி கற்சாடியில நிரப்புகள்னு சொன்னாரோ, So the same way Jesus said to the workers, fill it in the pots, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் अनेक அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போறார். the same way God will do many signs and miracles in your life. நீங்க தான் ஏஞ்சல்ஸ்க்கு கட்டளையிடணும். You will instruct angels. நீங்க தான் கட்டளையிடணும். You are the one who must guide them. கர்த்தர் அதை செய்ய வைப்பார். But God will make them do it. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஏஞ்சலை கொடுத்திருக்காரு. To each one an angel has been given உங்களுடைய ப்ரொடெக்ஷன்காக. for your protection. அப்ப நீங்க தான் அதை சொல்லணும். So you must tell it. நீங்க சொல்லும் பொழுது தேவதூதர்கள் உங்களுக்காக கிரியை செய்யறவர்களாக And when காணப்படுவார்கள். you tell it, the angels will work on your behalf. அப்ப பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியுமா எங்க இருந்து திராட்சரசம் வந்துச்சுன்னு? So does the master of the feast know where the wine came from? உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது உங்களுக்கு எப்படி இந்த காரியங்கள் வந்தது என்று. Those around you won't know how this thing happened for you. எப்படி எதுவுமே தெரியாது. They won't know anything. But they can taste it. But they can taste it. அவங்க உங்களை பார்க்கும்போது அவங்களால ருசித்து பார்க்க முடியும். When they look at you, they'll see the tastefulness in your life. உங்களை அவங்க பார்க்கும்போது ருசிக்கிறது யாரு தெரியுமா? கிறிஸ்துவானவரை உங்கள் மூலமாய் ருசிக்க போறாங்க. They will taste God through you. அப்ப உங்களுக்கானதை கர்த்தர் கரெக்ட்டா அந்த டைம்ல செய்யும் பொழுது, So what is yours when he does it on his time, உங்களுக்கும் எனக்கும் அது ஆச்சரியமாய் காணப்படும். to both you and I, it will be wonderful. அப்ப கடைசியா யாருக்கு கிரெடிட் போகுது? So who does the credit go to the end? மணவாளனை பார்த்து சொல்றாங்க, They look at the master of the feast and say, கடைசி வரைக்கும், to the very end, கடைசி வரைக்கும், to the very end, உங்களும் நானும் நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கிற கடைசி வரைக்கும், both you and I, up until our last breath on this world, உங்களுக்கும் எனக்கும் நல்ல பங்கை தேவன் வைத்திருக்கிறார். God has prepared something good. நல்ல திராட்சரசத்தை அவர் He has வைத்திருக்கிறார். kept the good wine, அவரே நல்ல திராட்சரசம். and he himself is the good wine. அவர்தான் நல்ல திராட்சரசம். He himself is the good wine, அவரே நமக்கு திராட்சரசமா இருக்கிறார். and he remains our good wine. அவரை நாம் நமக்குள்ளால இருக்கும் பொழுது, When he is inside of us, we never lack for anything. we will never lack for anything. எவ்வளவு நாளும் டிலே ஆயிருக்கலாம் ஒருவேளை. It may have been delayed up until today. அந்த இடத்துல ஒரு குறைவு வந்தது உண்மைதான். It's true, there was a shortage at that point. 2025ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய குறைவுகள் வந்தது உண்மைதான். In 2025, many shortages came in your life. That's true. அது எதற்காக வந்தது But என்றால், do you know why? மனுஷனால் செய்யப்பட்டதான திராட்சரசத்தை மாற்றி வைத்துவிட்டு தேவனால் செய்யப்பட்டதான திராட்சரசத்தை பரிமாறும்படியாய் வந்திருக்கிறது. It's to make sure that the wine made by humans is replaced with the wine made by God. கர்த்தர் ஆனவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய், To make sure that God can work in your life. மனிதர்களை மாற்றி வைக்கிறார் தேவன். God changes humans. சில மனிதர்களை உங்களிடமாயிருந்து மாற்றுவதற்கான காரணம் தேவன் உங்களிலே வெளிப்படும்படியாய். Some people, when they realize you've changed so that they can see God, Expect miracles from God. expect miracles from God. இந்த வருஷத்துல பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை எதிர்பாருங்க. And this year, expect big miracles. நம்மளால செய்ய முடிஞ்சதல்ல, Not things we can do, நம்மளால செய்ய முடியாததை எதிர்பாருங்க. but expect things that we can't do. எப்படி தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதோ, The same way water turned to wine. உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் வெறுமையா இருக்கிறதோ, Whatever is shorting in your life, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to change all of it. எப்படி நீங்க எல்லாம் இந்த 2025 முடியும் போது சாட்சி சொன்னீங்களோ, The same way you all told your testimonies in 2025. அதை விட இன்னும் பெரிய அற்புதங்களும் அடையாளங்களுக்கான சாட்சியா நீங்க வந்து நிக்க போறீங்க. Even greater than that, you will stand here next year. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வசனத்தின் பிரகாரமாக, Based on the verse saying, surely your belief will not go to waste. உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து முடிக்க போகிறார். In each of your lives, he will do so.